பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான மே மாதத்தினுடைய இந்த உஷ்ணமான நாட்களை நாம் கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார். நம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்து வருகிறார். ஒவ்வொரு நாளிலும் பகலிலும் இரவிலும் அவருடைய மகிமையின் பிரசன்னம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம்மோடு இருந்தது. 5 ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த மாதத்திலே நமக்கு கிடைத்திருக்கின்றன. இப்படி 5வது ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நம்முடைய YMCA வளாகத்திலே வைத்து நல்ல அருமையான ஆவிக்குரிய கன்வென்ஷன் கூட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம். அப்படியே மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. எனவே நம்முடைய வழக்கத்தின்படி இந்திய மிஷனரி சங்கத்திற்காக நாம் ஜெபித்து நம்முடைய அன்பான காணிக்கைகளை சேகரித்து நாம் அனுப்புகிறோம். இந்த நல்ல ஊழியத்தை நம்ம நடுவிலே நிறைவேற்றி தரத்தக்கதாக உடன்குடி பகுதியிலே ரட்சிப்பின் ஜெய தோனி என்ற நல்ல அருமையான ஊழியத்தை நிறுவி நடத்தி வருகிற அன்பிற்குரிய சகோதரர் திருமைமணி ஐயா அவர்கள், அத்தோடு கூட இசை வாசிப்பதற்காக அருமையான சகோதரர் ராஜா அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திலே அன்பான ஊழியக்காரர்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த நேரத்தை முற்றிலுமாக கரங்களை நாம் கொடுக்கிறோம். நல்ல பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த YMCA திடலிலே தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே ரட்சிப்பின் ஜெயதனி இன்னிசை நற்செய்தி நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த அன்பு போதகர் ஐயா அவர்களுக்கும், அருமையான ஊழியர் ஐயா அவர்களுக்கும், சபையின் வாலிபர் சங்கத்தினர் அனைவருக்கும், சபை மக்களுக்கும், விசேஷமாக எனக்கு அதிக ஒத்துழைப்பு கொடுத்த சாலமன் ராஜன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு சாட்சியாக அநேக இடங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து வந்ததுண்டு. அப்படி ஆண்டவரை துதிக்கும் போது, துதிக்கிற நேரத்தில் ஆண்டவர் நினைச்சுகிறார், பரலோகத்தின் பாடல்களை தந்தார். வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை துதித்து பாடினார்கள், புது பாட்டை பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த புது பாடல்களை ஆண்டவர் தந்தார். ஒருவேளை உங்கள் கைகளிலே பாடல் தாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் தாள்களிலே ஒரு சில பாடல்கள் இருக்கிறது. எல்லாமே புது பாடல்கள், புதிய ராகங்கள், எல்லாமே தேவன் கொடுத்தவைகள். அதுல முதலாவது பாடல் இப்பொழுது நாம் பாட போகிறோம். எளிமையான ராகமாகத்தான் இருக்கும். நீங்களும் சேர்ந்து பாடலாம். பாடி இந்த பாடல்களை கற்றுக்கொண்டால் உங்களுடைய ஆத்மாவுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். கலங்காதே கலங்காதே, திகையாதே திகையாதே என்று சொல்லப்பட்ட ஒரு பாடல். ஏனென்று சொன்ன உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு திகில் இருக்கிறது. அந்த திகிலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீக்குகிறவராக இருக்கிறார். நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு தைரியம் கொடுக்கிற ஆண்டவர். கலங்காதே 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 என்று பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். எளிமையான ராகமாக கலங்காதே கலங்காதே கலங்காதே, திகையாதே திகையாதே திகையாதே, விடுவிப்பாரே. கலங்காதே கலங்காதே கலங்காதே, திகையாதே திகையாதே திகையாதே, விடுவிப்பாரே. உலகத்தில் எத்தனை சோர்வுகளோ, வாழ்க்கையில் எத்தனை கசப்புகளோ, உலகத்தில் எத்தனை சோர்வுகளோ, வாழ்க்கையில் எத்தனை கசப்புகளோ, கொண்டே வந்த விடுவிப்பாரே. இயேசுவை வந்த விடுவிப்பாரே. கலங்காதே கலங்காதே கலங்காதே, திகையாதே திகையாதே திகையாதே, விடுவிப்பாரே. கலங்காதே கலங்காதே கலங்காதே, திகையாதே திகையாதே திகையாதே, விடுவிப்பாரே. நடுக்கடலில் சீசர்கள்
நாட்களும் நெருங்கி வருதே என்ற பாடல். இந்த பாடலை ஒரு நாங்கள் குழுவாக சென்று ஊழியம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது 2 தேவதூதர்கள் அந்த இடத்துல பிரசன்னமாகி இருந்து எல்லாரையும் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் கடைசி காலத்தில் வாழுகிற மக்கள் அவருடைய ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கவனிக்கும்படியாக 2 தேவதூதர்கள் வந்திருந்தார்கள். யாருக்கு தகுந்தது என்று சொன்னால் நல்ல ஒரு பக்தியோடு கூட இருந்த ஒரு பாட்டியம்மாவுக்கு அந்த தேவதூதர்கள் வந்திருந்தது பிரசன்னமாக இருந்தது தெரிந்திருக்கிறது. பக்கத்தில் இருந்த அக்காவை கூப்பிட்டு சொல்றாங்க, 2 தேவதூதர்கள் வந்து நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த காட்சி உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது தெரியவில்லை. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, உலக பிரகாரமான மாம்சீக கண்கள் நமக்கு இருக்கிறது, உலக பிரகாரமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் பரலோகத்தை தேவனுடைய மகிமையை பார்க்கிறவைகளாக இருக்கிறது. ஏசாயா அப்படித்தான் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றார், மகிமையை தரிசித்தார். இப்படி இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டவர் மகிமையாக தோன்ற போகிறார். ஆகவே உலகின் கடைசி நாட்களில் கடந்து வந்திருப்பதை உணர்ந்து இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். நாட்களும் நெருங்கி வருதே, நாட்களும் நெருங்கி வருதே, கருத்திடுமே சீக்கிரம் வருவதற்கான அனைத்து காரியங்களும் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2020 ஒரு கொரோனா வந்த நேரத்தில் உலகமே அப்படி முடங்கி போனது. அதுக்கப்புறமாக 2021 கூட 2வது அலை என்று சொல்லி முடங்கி போனது. அந்த நேரத்தில் நான் நினைத்தேன், ஆண்டவர் எனக்கு நிறைய பாடல்களை தந்திருக்கிறாரே, எல்லாம் அப்படி ஒன்றும் பிரயோஜனப்படாமல் போவதுமே என்று சொல்லி நினைத்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இனிதான் உன்னுடைய ஊழியம் தொடங்க போகிறது என்று சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டேன்.
என்ன சொன்னார் என்று சொன்னால், உனக்கு நிறைய பாடல்களை தந்திருக்கிறேனே, இந்த பாடல்களை எழுதி அவைகளை ரெடி பண்ணி நீ மாதத்துக்கு ஒரு முறை ஒரு திருச்சபையிலே போய் இன்னிசையோடு, அருமையான சகோதரன் ராஜா அவர்கள் நல்ல சப்போர்ட்டிவாக இருந்து இந்த இசையை மீட்டி உற்சாகப்படுத்துகிறார்கள். அப்படியோ மாதத்துக்கு ஒரு முறை இப்படிப்பட்டதான ஊழியங்களை செய்யும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். முதல் முறையாக கிறிஸ்டிய நகரம் மார்க் ஆலயத்தில் துவங்கியது. அப்பொழுதே இந்த நம்முடைய ஊரில் என்னென்று சொன்னால், நம்முடைய ஊரில் சிறப்பான ஒரு நிறைவு உண்டு, மறக்க முடியாது. 1999 கேசட் வெளியிடும் போது அருமையான அண்ணன் சாலமன் மூலமாக அருமையான ரெக்ஸடன் இன்னும் காலம் சென்ற பேட்ரிக் அவர்கள் இந்த பாடல்களுக்கு அதிக ஊக்கம் கொடுத்தவர்கள், உற்சாகம் கொடுத்தவர்கள், அடிமையினுடைய பாடல் ஊழியத்துக்கு மிகவும் ஆர்வத்தை கொடுத்த அன்பு பிள்ளைகள். அவர்களை மறக்க முடியாது. இந்த வழியில் 3வது பாடல், நம்முடைய ஆண்டவர் உறங்காதவர், உயிர் உள்ளவர், உண்மையாக நம்மை நேசிக்கிறவர். நம் ஒருவேளை நம்மை எல்லாரும் கைவிட்டு விட்டார்களோ என்று சொல்லி நினைக்கும் போது இயேசு சொல்வார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னை விட்டு விலகவில்லை என்று சொல்வார்.
அதிகமாக இயேசு நேசிக்கிறார். ஒருபோதும் மறந்து போவாதீங்க. உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வந்த ஆண்டவர் நம்முடைய பாவத்தை சுமந்தவர். பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். அதற்கு அடுத்த பாடலிலே பாவம் சாபம் போக்க வந்த பரிசுத்தரே என்ற ஒரு பாடல். அவரை நாம் ஆராதித்து அவரை துதித்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்தில் மேன்மையான ஒரு காரியங்களை நமக்கு தருவார். நான் அப்படித்தான் செய்தேன். இந்த பாடலாம் எப்படி கிடைத்தது என்று சொன்னால், எப்போதும் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா சொல்லிக் கொண்டே இருக்கும். மனதுக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அவரை நினைத்து ஸ்தோத்தரித்து அல்லேலூயா சொல்லிக் கொண்டே இருப்பேன். புதிய புதிய ராகங்களை பாட வேண்டும் என்று கேட்டது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளிலே நிரம்பினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட புதிய பாடல்களை தருகிறார். இந்த ஆலயத்திலே அநேக வருடங்களுக்கு முன்பதாக அன்னராசர் அவங்க இருக்கும்போது மாதத்துக்கு ஒரு முறை ஆண்டோட வார்த்தை கொடுப்பதற்கு வருவதுண்டு. அதை நினைவு கூறுகிறேன். இந்த காலங்களிலே நம் ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். பாவம் சாபம் போக்க வந்த பரிசுத்தரை, உயரங்களை நீக்க வாரும் தூய ஆவியே. உற்சாகமாக பாடலாம். அந்த புதிய ராகத்திலே புதிய பாடலை தந்திருக்கிறபடியால் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு கரங்களை கட்டி பாடும். ஆண்டவர் பாடுகிறார். என்னுடைய புத்தகம் நிரம்பி இருக்கிறது.
காணக்கூடாத ஆண்டவர் இந்த உலகத்தில் காண்கின்ற தெய்வமானார். பாடல் 6வது பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, காணக்கூடாத ஆண்டவர் நாம் காண்கின்ற தெய்வமானார். அது மாத்திரமல்ல, அவரை யாரெல்லாம் பாடி போற்றி துதித்தார்கள் என்று சொன்னால், தேவ தூதர்கள் அவரை பாடி துதித்த அந்த காட்சியை நாம் மறந்து போக முடியாது. இந்த நாட்களிலே நாமும் கூட இந்த அருமையான பாடலை நாம் பாடலாம். இந்த பாடல் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லுகிறேன். கொரோனா டைம்ல நிறைய நாட்கள்ல பாடலே கிடைக்கல. இந்த சோர்ந்து போய் கடவுளுக்கு நம்ம மேலேயும் கோபம் இருக்கத்தான் செய்திருக்கும் சொல்லி பயந்து போய் இருந்தேன். அப்போ வழக்கமா கிறிஸ்துமஸ் டைம்ல ஒரு 2-3 பாட்டு கடவுள் தருவாங்க. அப்ப கேட்கும்போது நான் இந்த ஆண்களுக்கு சங்கத்துக்கு ரெடி பண்ணும்போது பழைய ராகத்துல ரெடி பண்ணு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கதான் செய்தேன். ஆண்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்பா அவனை பெயர் சொல்லி அழைத்திருக்கேன், எங்கிட்ட பாட்டு கேட்ட தரமாட்டேன்னு சொல்லி இந்த 2 பாடல்கள் அருமையான பாடல்கள் தந்தாங்க. இந்த 6வது பாடல் 7வது பாடல் கிறிஸ்துமஸ் பாடல்கள். சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர். கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே எனக்கு சந்தோஷம் தான். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் பிறந்து மீட்டுக்கொள்ள ரட்சகராக வந்தார் அல்லவா. காணக்கூடாத ஆண்டவர் இந்த உலகத்தை காண்கின்ற தெய்வமானார். காண்கின்ற தெய்வமானார் இயேசுவின் நாமத்தினால். இவரின் சித்தம் செய்ய இவரின் மைந்தனாய் ஏழையாய் வந்து பிறந்தார். கூடாதவர் இந்த தெய்வமான இயேசுவின் நாமத்தினால். இவரின் சித்தம் செய்ய இவரின் மைந்தனாய் ஏழையாய் வந்து பிறந்தார். கூடாதவர் இந்த தெய்வமான இயேசுவின் நாமத்தினால். இவரின் சித்தம் செய்ய இவரின் மைந்தனாய் ஏழையாய் வந்து பிறந்தார். வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமானார். சொந்த ஜனத்தை மீட்க பிறந்து விட்டார். வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமானார். சொந்த ஜனத்தை மீட்க பிறந்து விட்டார். நிவாதி தேவனுக்கு சமமாயிருப்பதை பள்ளியாய் எண்ணாமலே ரட்சிக்கவே கொடுத்து மனிதராய் பிறந்தார். நிவாதி தேவனுக்கு சமமாயிருப்பதை பள்ளியாய் எண்ணாமலே ரட்சிக்கவே எடுத்து மனிதனாய் பிறந்தார். வார்த்தையாயிருந்தவர் மாம்சமானார். சொந்த ஜனத்தை மீட்க பிறந்து விட்டார். வார்த்தையாயிருந்தவர் மாம்சமானார். சொந்த ஜனத்தை மீட்க
எதிர்பார்ப்போடு இருந்திருக்காங்க. பிள்ளைகள் மட்டும் பேசுவாங்களா, இதை கேட்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்போடு இருந்து இந்த பாடல் வந்திருக்காங்க. அடுத்த பாடல் கேட்டு பாருங்க. இதே ஆண்டவர் அந்த கொரோனா டைம்ல ஜெபித்த போது தந்த பாடல். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்ததை நினைப்பூட்டுகிற ஒரு சந்தோஷமான ஒரு பாடல். நீங்கள் சந்தோஷமாக கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவீர்கள் சொன்னால் பரவாயில்ல, உங்களை பார்த்து மகிழும். உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வம்சத்தில் இரட்சகராய் பிறந்தவராம். யோசேப்பின் கரங்களில் மரியாளின் மைந்தனாய் வாழ்வாக இருந்தவராம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வம்சத்தில் இரட்சகராய் பிறந்தவராம். யோசேப்பின் கரங்களில் மரியாளின் மைந்தனாய் வாழ்வாக இருந்தவராம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வம்சத்தில் இரட்சகராய் பிறந்தவராம். யோசேப்பின் கரங்களில் மரியாளின் மைந்தனாய் வாழ்வாக இருந்தவராம். உன்னதத்தின் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம். உன்னதத்தின் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம். பூமியிலே சமாதானத்தை, பூமியிலே சமாதானத்தை அனைவருக்கும் தாவீதின் மைந்தனாய் ஈசாயின் வேராக இளையாய் குளிர்பவராம். தாவீதின் மைந்தனாய் ஈசாயின் வேராக இளையாய் குளிர்பவராம். ஓங்கி பறந்திடுவார், செழிப்பாய் வளர்ந்திடுவார், என்றும் நிலைத்திருப்பார். ஓங்கி பறந்திடுவார், செழிப்பாய் வளர்ந்திடுவார், என்றும் நிலைத்திருப்பார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வம்சத்தில் இரட்சகராய் பிறந்தவராம். யோசேப்பின் கரங்களில் மரியாளின் மைந்தனாய் வாழ்வாக இருந்தவராம். உன்னதத்தின் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம். உன்னதத்தின் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம். பூமியிலே சமாதானத்தை, பூமியிலே சமாதானத்தை அனைவருக்கும் கூறுகிறோம். தேவனின் ராஜனாய் இயேசு பிறந்தாரே, பெத்லகேமில் பிறந்தாரே. தேவனின் ராஜனாய் இயேசு பிறந்தாரே, பெத்லகேமில் பிறந்தாரே. தேவனின் ராஜ்யத்தில் என்றும் ஆட்சி செய்வார், நிதியத்திலே நாட்டுவார். தேவனின் ராஜ்யத்தில் என்றும் ஆட்சி செய்வார், நிதியத்திலே நாட்டுவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வம்சத்தில் இரட்சகராய் பிறந்தவராம். யோசேப்பின் கரங்களில் மரியாளின் மைந்தனாய் வாழ்வாக இருந்தவராம்.
ஆண்டு தந்திருக்காரு பார்த்தீங்களா? கேட்கலன்னு ஆண்டு வருத்தப்படுறாங்க பார்த்தீங்களா? நீங்களும் ஜெபத்துல கேளுங்க. இது சும்மா இருக்காங்கன்னா இது கடைசி காலத்துல உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் முழங்கல் போட்டு கேளுங்க. உங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை அதிகமா தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? அடுத்த பாடல் சிலுவை குறித்த ஒரு பாடல். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக தொங்குனாங்க பாத்தீங்களா? நமக்காக பாடுபட்டாங்க, நமக்காக வேதனைப்பட்டாங்க, இந்த பாவத்தை சுமந்தாங்க. அதை குறித்த ஒரு அருமையான ஒரு பாடலே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். கல்வாரி மலையிலே சிலுவை மரத்தினிலே கல்வாரி மலையிலே சிலுவை மரத்தினிலே மூன்று அணிகளில் பாதகன் போல மூன்று அணிகளில் பாதகன் போல அப்படி
நாம் பாவம் மன்னிக்க நமக்காக நாம் பாவம் மன்னிக்க நமக்காக கல்வாரி மலைகளிலே சிலுவை மரத்தினிலே கல்வாரி மலைகளிலே சிலுவை மரத்தினிலே மூன்று அணிகளில் பாடுகள் போல மூன்று அணிகளில் பாடுகள் போல நமக்காக சிலுவையை பாடுபட்டதை திறந்தோடு நினைக்க வேண்டும். இயேசுவை நேசித்து எனக்காக பாடுபட்டாங்க, எனக்காக சிலுவை மரத்திலே 2 கைகளையும் விரித்தவராக, கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டவராக, உடம்பெல்லாம் இரத்தத்தின் கோலத்தில் தொங்கினார் என்பதை நாம் நினைக்கும் பொழுது நமக்குள்ளே உள்ளம் உடைந்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு தேவை, பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு தூண்டி கொடுப்பார். அந்த ஆண்டவர் சிலுவையிலே அடித்து கொல்லப்பட்டார், 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு நல்ல செய்தி. அடுத்த பாடல் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு பாடல், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு பாடல். இந்த பாடல் எல்லாம் எப்படி கிடைத்ததுன்னு சொன்னால், ஸ்தோத்தரிக்கும் போது, துதிக்கும் போது, உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவர் துதிக்கும் போது ஆவியானவர் கொடுத்த பாடல். சரியா? நீங்களும் ஆண்டவரை துதித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை காண்பீங்க. சரியா? இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார் இந்த பாடல். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தானாலும் இதோ உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டி பாடுவோம். உற்சாகத்தோடு பாடுவோம். இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தானாலும் இதோ உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தானாலும் இதோ உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காவலன் நடுவே செத்தவனை போல வைத்து காவலன் நடுவே செத்தவனை போல திருமணமாய் கூடலங்கு தோன்றினான், கல்லறையின் கல்லை நொடியில் புரட்டி தள்ளினான், கல்லறையின் கல்லை நொடியில் புரட்டி தள்ளினான். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தானாலும் இதோ உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தானாலும் இதோ உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே இயேசு உயிர்த்தெழுந்தார். சீக்கிரத்தில் நீங்களும் கண்டு மகிழுங்கள், சீக்கிரத்தில் நீங்களும் கண்டு மகிழுங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தானாலும் இதோ
ஆசீர்வதித்த பரலோகம் விரைந்து சொன்னாரே, ஆசீர்வதித்த பரலோகம் விரைந்து சொன்னாரே. எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம உயிரோடு கூட எழுப்புவதற்கு சீக்கிரம் வர போறாங்க. அதனால கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்து வரும்பொழுது உங்கள் ஜீவன் அவருக்குள் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜீவன் நமக்குள்ளே உண்டாகும்படியாக இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவனை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். ஒரு சில பாடல்கள் பாடி அதுக்கு பிறகு ஆண்டோட வார்த்தை கூறி நான் ஜெபித்து ஐயா கருத்தில் கொடுத்து விடுகிறேன். 11வது பாடலை எடுத்துக்கொள்வோம். இந்திய தேசத்துல கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி மக்கள்கிட்ட இருக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? ஜெபம். இந்த வாழ்க்கையில் ஜெபம் மாத்திரம்தான் இந்த இந்திய தேசத்துல ஒவ்வொரு ஆத்மாவும் நரகத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரால் கிரியை செய்ய முடியும். ஜெபிக்க வேண்டும். சரியா? பல கோடி ஜனங்களுக்கு வாழ்க்கை என்பதே ஒரு முறைதானே, ஆத்மா அழியாதே.
ஆண்டவர் ஆறுதல் கொடுத்தார். அந்த பூமிதாரம் வாங்கி வாசித்து நிறைய கன்வென்ஷன் கூட்டங்கள்ல அதை இசைமீட்டி இருக்கிறேன். இப்படிலாம் ஆண்டவருக்காக செய்ய அப்படின்னாலும் ஆண்டவர் என்னமோ தெரியல, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இசை தாளந்து கொடுத்து ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். ஒருவேளை நல்லா அந்த வாலிப தம்பிமாரா இருக்கும்போது எங்கேயாவது ஒரு வாரத்தில் இருக்கணும், மறைந்திருக்குன்னு நினைக்கிறாரு. இப்படி ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தோடனே நம்ம என்ன செய்ய ஒழிக்க முடியாது, நிற்கதான் முடியும். ஆண்டவருக்கு சாட்சியா நிற்கதான் முடியும். இல்லையா? அன்பில் பிரதான ஆண்டவரை என்று பாருங்க. அன்பில் பிரதான ஆண்டவரே, உம்மை நான் அன்பே கொள்ளுகிறேன். அன்பில் பிரதான ஆண்டவரே, உம்மை நான் அன்பே கொள்ளுகிறேன். அன்பில் பிரதான ஆண்டவரே, உம்மை நான் அன்பே கொள்ளுகிறேன். அன்பில் பிரதான ஆண்டவரே, நொறுக்கப்பட்டேன், உருகி நின்றேன், அன்பை அழைத்தீரேன். நொறுக்கப்பட்டேன், உருகி நின்றேன், அன்பை அழைத்தீரேன். வந்தேன் வந்தேன் ஏற்றுக்கொள்ளும், வந்தேன் வந்தேன் ஏற்றுக்கொள்ளும். அன்பில் பிரதான ஆண்டவரே, உம்மை நான் அன்பே கொள்ளுகிறேன். அன்பில் பிரதான ஆண்டவரே, அவளை பார்த்தேன், கலங்கி நின்றேன், ஆறுதல் தந்தீரே. அவளை பார்த்தேன், கலங்கி நின்றேன், ஆறுதல் தந்தீரே. வந்தேன் வந்தேன் ஏற்றுக்கொள்ளும், வந்தேன் வந்தேன் ஏற்றுக்கொள்ளும். அன்பில் பிரதான ஆண்டவரே, உம்மை நான் அன்பே கொள்ளுகிறேன். அன்பில் பிரதான ஆண்டவரே, ஆவியானேன், பதறிப் போனேன், பாவங்கள் மன்னித்தீரே. ஆவியானேன், பதறிப் போனேன், பாவங்கள் மன்னித்தீரே. வந்தேன் வந்தேன் ஏற்றுக்கொள்ளும், வந்தேன் வந்தேன் ஏற்றுக்கொள்ளும். அன்பில் பிரதான ஆண்டவரே, உம்மை நான் அன்பே கொள்ளுகிறேன். அன்பில் பிரதான ஆண்டவரே, மீட்கப்பட்டேன், உமது இரத்தத்தால் ஆசீர்வதித்தீரே. மீட்கப்பட்டேன், உமது இரத்தத்தால் ஆசீர்வதித்தீரே. வந்தேன் வந்தேன் ஏற்றுக்கொள்ளும், வந்தேன் வந்தேன் ஏற்றுக்கொள்ளும். அன்பில் பிரதான ஆண்டவரே, உம்மை நான் அன்பே கொள்ளுகிறேன். அன்பில் பிரதான ஆண்டவரே, ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்பேன், மீண்டும் வருவீரே. ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்பேன், மீண்டும் வருவீரே.
ஆனாலும் சோர்ந்து போய் இருக்கும்போது இந்த ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். நமக்கு வியாதியில கஷ்டப்படும் போது தெரியுமா? தெரியும். ஆகினால் சொல்லப்பட்ட கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, அவருடனே ஆதரிப்பார். நீ ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். கைவிடாத ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். இன்றைக்கு நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுடைய தேவைகள் என்னதோ நீங்க கேளுங்க, நிச்சயமா உங்களுக்கு பெற்றுக் கொள்வீங்க. இன்னும் ஒரு சில ஒரு 2 பாடல்கள் பாடி செய்தி சொல்லி முடிச்சிடலாம். அந்த வரப்போற பாத்தீங்களா, சீக்கிரமா அந்த உலகத்துக்கு வருவேன் சொல்லி இருக்கிறார். இதோ சீக்கிரம் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நாளளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவர் நமக்கு பலன் கொடுக்க வரப்போகிறார். அதை குறித்து ஒரு பாடல். சீக்கிரம் வருவாரே இயேசுவே, மகிமையிலே பார்க்க போகிறோம். சீக்கிரம் வருவாரே இயேசுவே, மகிமையிலே பார்க்க போகிறோம். சீக்கிரம் வருவாரே இயேசுவே, மகிமையிலே பார்க்க போகிறோம். மின்னல் பிரகாசிக்குமே, கிழக்கிலிருந்து மேற்கு வரை. மின்னல் பிரகாசிக்குமே, கிழக்கிலிருந்து மேற்கு வரை. ஆரவாரகனியோடு கல்வனையாய் வந்திடுவார். ஆரவாரகனியோடு கல்வனையாய் வந்திடுவார். Thank you.
கால் 4 மணி வரைக்கும் போராடி ஜெபித்து, ஆண்டவரே நம்ம உங்களை பார்க்கணும், உங்களை என்ன காண்பீங்க என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு இருந்த போது பிரகாசமான ஒரு தோற்றத்தை பார்க்க முடிந்தது. இயேசுவானவர் சூரியனுக்கு பதிலாக மகிமையாக தோன்றி இருந்தார். அவருடைய வஸ்திரத்தை இந்த பூமியில எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. ஒவ்வொன்றும் இந்த மெர்க்குரியில் அரும்புகள் இருக்கலாம், அப்படி ஒரு அரும்புகளை போல பிரகாசமாக இருந்தார். அவர் சீக்கிரம் தோன்ற போகிறார். அவர் தோன்றும் போது அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள போகிறார். அவரோடு கூட நாம் என்ன செய்ய போறோம்? வாழப் போகிறோம், சந்தோஷமாக வாழப் போகிறோம், நித்திய காலமாக வாழப் போகிறோம். ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 136:12 சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்தார் ஆண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் அவர் என்ன செய்தார் என்று சொல்ல, சகல ஜனங்களிடமிருந்து அவரை பிரித்தெடுத்து நோய்கள் இல்லாத மக்களாக அவர்களை ஆசீர்வதித்து எல்லா விதமான மக்களுக்கும் விடுதலையாக்கி கொண்டு வந்து சேர்க்கிற போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவர்கள் நான் அவைகளை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இதயத்தில் சொல்லிக் கொண்டாயினால் உன் தேவனாய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணினேன் காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய பயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாய் கர்த்தர் அப்படியே செய்வார். இந்த பகுதியை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் விடுவிக்கப்பட்டு மீட்கப்பட்டு சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்து கொண்டிருந்த அந்த வேளையில ஆண்டவர் அன்பு பாராட்டினார். அவர்களை குறித்து சில காரியங்களை சொன்னார். அவர்களை எதிர்த்த மக்களை துரத்தி அடித்தார். அதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை கொண்டு துரத்தினார் சொல்லப்படும். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, நீ அவங்களுக்கு பயப்பட வேண்டாம். 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்க தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் வல்லமை பராக்கிரமமான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், பலத்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு எலியாவுக்காக அந்த இடத்துல அக்கினி இறங்க பண்ணினார். ஒரு தேவதூதன் 1,85,000 ஒரே இரவில் கொண்டான். அப்புறம் இயேசு கிறிஸ்து பிடிக்க வந்த போது நான் தான் இயேசு என்று சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் பின்னிட்டு தரையில விழுந்தார்கள். அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக அரணும் கோட்டையுமாக இருந்து வருகிறது உணர வேண்டும். அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜாதிகளை தேவன் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை விட்டு துரத்தி விடுவார், நீ அவங்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம், நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். அப்ப அந்த எதிர்க்கிற மக்கள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறாங்க? அவங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க முற்றிலும் துரத்தி விட்டா அவங்க என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. காட்டு மிருகங்களை நினைச்சு உன்னை துன்பப்படுத்துவதற்கு வந்துவிடும் என்று சொல்லி மிகுந்த பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவருடைய கரம் வல்லமையான கரம். அவர் நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவர், நம்மை ரட்சிக்கிற ஆண்டவர், நமக்கு துணையாக இருக்கிற ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரையும் மீட்கும் பொருளாக இந்த உலகத்தில் வந்தார். அவர் கரங்களையும் அவருடைய கால்களையும் நமக்காக ஒப்பு கொடுத்ததை நாம் மறந்து போக முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வதற்காக ஆண்டவர் அவர்களை மீட்டுக் கொண்டு வந்ததை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், ஆத்மாவை மீட்கும் பொருளாக நமக்காக இரத்தத்தை கிரயமாக கொடுத்தார். நம்முடைய ஆத்மா வெளியேறப்பட்டது. இந்த ஆத்மாவை மீட்கும் பொருளாக நமக்காக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார் என்பதை நாம் மறந்து போக முடியாது. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, தேவனாய் கர்த்தர் ஒருங்கிய புயத்தினாலும் அவருடைய பலத்த கரத்தினால் மீட்டுக் கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தை தாண்டி யோர்தானை கடந்து எரிகோ கோட்டையை விளைவித்து கானான் தேசத்துக்குள்ளே அங்கே பிரவேசிக்க பண்ணினார். அங்கே சென்று வந்த மக்களை குறித்து நாம் கேட்கும் போது அது ஒரு செழிப்பான தேசம் என்று சொல்லுகிறார்கள். நம்ம ஊர்லாம் திராட்சை பழம் இப்படி சின்ன சின்ன பழங்களாக இருக்கு, அங்கெல்லாம் தோல்ல போட்டு ஒரு கொலையை கொண்டு வர கஷ்டப்படுவாங்க. இப்படி செழிப்பான தேசம்,
செழிப்பான தேசத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கார். அதே போல ஆண்டவர் நமக்காக ஒரு நித்திய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. நித்திய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நம்ம ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே மிகவும் மகிமையானதாக, உயர்ந்ததாக, சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க முடியும். ஒரு நாள் ஒரு டாக்டர் ஒரு இடத்துக்கு போய் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாய் அடிபட்டு கிடந்ததான். அடிபட்டு கிடந்த அந்த நாயை பார்த்து பரிதாபப்பட்டு அந்த நாயை தூக்கி தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி அந்த நாய்க்கு ஒரு முதல் உதவி செய்து அந்த நாய்க்கு ஒரு சுகத்தை உண்டாக்குகிற ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தார். அந்த நாய் என்ன செய்ய சுகத்தை பெற்றுக்கொண்டு சென்று விட்டது. அதற்கு பிறகு திடீரென்று ஒரு நாளில் வீட்டை தட்டுகிற சத்தம் கேட்டது. உடனே ஒரு கதவை திறந்து பார்க்கிறார். அதே நாய் அந்த டாக்டரை அழைத்து செல்லுகிறார். தன்னை போல இன்னொரு நாய் அடிபட்டு கிடக்கிற அந்த நிலைமையை காண்பிக்கிறது. உடனே அந்த மருத்துவர் யோசிக்கிறார், நாய் இவ்வளவு அந்த நாயுடைய துன்பத்தை அறிந்து இதற்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறது. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, உங்கள் முன்பாக நிற்கிற நானும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காயத்தை ஆற்றி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை இல்லாத தன்மையை மாற்றி நமக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு ஆறுதலை, ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த வேளையில உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு பாடல் காணிக்கை எடுக்கிறதுக்கு பாடல் உண்டு என்று நினைக்கிறேன். 13வது பாடல், 15வது பாடல், ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றாரே என்ற பாடல். அந்த பாடலை பாடும்போது நாம் நம்மை நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருடைய பணிக்காக, குறிப்பாக இந்திய மிஷனரி சங்க பணிக்காக நான் அர்ப்பணம் செய்வோம். அற்புதங்கள் செய்பவரை கூவி அழைப்போமே. ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடுகின்றாரே, அற்புதங்கள் செய்பவரை கூவி அழைப்போமே. அற்புதங்கள் செய்பவரை கூவி அழைப்போமே.
நமக்கு விடுதலை தந்து விட்டார். அவருடைய ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லுறேன். உபாகம் 22:5 சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கல் ஆகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கல் ஆகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாய் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இந்த கடைசி காலத்திலே நாகரீகம் என்ற போர்வையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தனியாக பிரித்தெடுத்திருக்கிறபடினால் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வேண்டாம் என்பதை ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் இந்த கடைசி நாட்களிலும் நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். லோத்தினுடைய நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி நாட்களிலும் இப்படிப்பட்ட பாவத்தில் நாம் சிக்கி கொள்ளாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவுபட சொல்லுகிறார். புருஷருடைய உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாக, ஸ்திரீகளுடைய உடைகளை புருஷர் தரிக்கலாக. இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, மனம் போல வாழ்கிறவர்களுடைய நிலைமை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, தங்கத்துக்கு ஒப்பாக தங்கம் தான், பித்தளைக்கு ஒப்பாக பித்தளை தான். அப்ப தங்கம் பித்தளையாகாது, பித்தளை தங்கம் ஆகாது. அதுக்குரிய மதிப்பு தான். தேவனுடைய பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அதுக்குரிய ஒரு மதிப்பு தான். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய செல்ல பிள்ளைகளாக வைத்து. ஒரு நாள் ஒரு அருமையான ஒரு சம்பவம் நேரமாகி விட்டதோ, ஒரு நாள் ஒரு அருமையான ஒரு சம்பவம் நடந்தது. அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மகன் வெளியே திடீரென்று வந்து பார்த்தா, அங்கே ஒரு கைதி அழுது கொண்டே இருந்தான். அந்த கைதி அழுது கொண்டிருந்ததை பார்த்த உடனே இந்த ஜனாதிபதியுடைய மகனுக்கு ஒரு இரக்கம். இந்த மனிதன் இப்படி அழுகிறானே, எதற்காக அழுகிறான்னு சொல்லி பார்க்கும்போது அவனுடைய தூக்கு தண்டனை கைது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாவத்தில் மரித்து, அக்கிரமத்திலே மரித்து, நரகத்துக்கு ஒப்பான ஒரு வழியில இருக்கிறோம். நம்மை மீட்கும்படியாக மிகப்பெரிய வல்லமையுள்ள ஆண்டவர் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நமக்கு ஒரு பரிந்து பேசுகிற ஆண்டவராக வந்து நமக்கு மத்தியஸ்தராக நமக்கு வந்திருக்கிறதை நாம் நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த சிறுவர் வந்து கேட்கிறான், ஐயா நீர் எதற்காக இப்படி ஏங்கி அழுகிறீர்? தம்பி, நான் உங்க அப்பா பார்க்கணும், உடம்படிக்கிறாங்க, எனக்கு தூக்கு தண்டனை போட்டிருக்கு, உங்க அப்பா நினைச்சேன் இந்த தண்டனை ரத்து பண்ணிடலாம், அப்படியா வா எங்களுடன் சொல்லி கையை பிடிச்சு கூட்டு போறாங்க. ஒரு போர் வீரர்களும் தடுக்கவில்லை. அப்படியே அழைத்துட்டு போய் அப்பாட்ட கொண்டு நிப்பாடுறான். அப்பா, இந்த மனசு ரொம்ப அழுகிட்டு இருக்கிற, மன்னிப்பு கொடுத்துருங்க. நமக்காக மன்னிப்பை இயேசு கிறிஸ்து பெற்று தந்தார். அந்த மன்னிப்பை பெற்று தந்தபடி நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மன்னிப்பு பெற்றிருக்கிறோமா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கணும். இன்றைக்கே நீங்க கேளுங்க, இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியம். அந்த மனிதன் மன்னிப்பு பெற்றவனாக திரும்பி வந்து சந்தோஷமாக வருகிறான். ஒரு நாள் சென்னையில ஒரு அருமையான ஒரு சம்பவம், ஒரு 3 வருஷத்துக்கு முந்தைய பேப்பர்ல இருந்துச்சு. என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஒரு மழை, நல்ல மழை பெஞ்சிருந்து நிறைய தண்ணி கட்டி கிடந்துச்சு. ஒரு தண்ணி கட்டி கிடக்கும்போது ஒரு நாய் அதுல குறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுல ஒரு மின் கம்பி அறந்து கிடந்திருக்கு. 2-3 பேர் அந்த தண்ணி பக்கத்துல வந்துட்டாங்க. இவங்க குலைக்கிறது அதுக்கு அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி இந்த நாய் தண்ணிக்குள்ள போச்சுது. மின்சாரம் தாக்கி அந்த நாய் பலியாயிற்று. பாருங்க, இந்த 2 பேரும் இந்த நாய் உள்ள போகலன்னு இவங்க அந்த தண்ணிக்குள்ள முயற்சிருப்பாங்க, அவங்க சிக்கி இருப்பாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியத்தை அந்த நாய் செய்திருக்கு பாத்தீங்களா? இதே போல ஆண்டவர் நமக்காக பலியானார். சாவு இருக்குன்னு சொல்லி தெரிந்தும் நம்ம என்ன செய்யறோம்? பாலை போல பருகிறோம். பால் நமக்கு சத்துள்ளதான். ஆனா விஷம் விளையாக இருந்துச்சு, அதை வச்சு குடிக்க கூடாது. விஷத்தை குடிக்க கூடாது. பாவம் விஷத்தை போன்றது. நம்முடைய ஆத்மாவை அழித்துக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம சாப்பிடுற ஆகாரம் சரியில்லை, சாப்பிடுற ஆகாரத்துல நிறைய அந்த ரசாயன மருந்துகள் போட்டு அது வந்து நமக்கு கொஞ்சம் தெம்பெல்லாம் போயிருது, சரீரத்தில் பலன்லாம் போயிருது. முன்னாலெல்லாம் 80 வயசு வரைக்கும் நம்ம வாலிப மாதிரி இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு வாலிபத்தனை மாதிரி என்ன செய்யறாங்க? சோர்ந்து போயிடுறாங்க. காரணம் என்னன்னு சொல்லி நம்ம சாப்பிடுற ஆகாரம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானியேல் இருந்த காலத்துல அவங்க சைவ சாப்பாடு சாப்பிட்டாங்க. அவங்க மட்டன் கறி சாப்பிட்டாங்களோட இவங்க தான் புஷ்டியா இருந்தாங்க.
அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தனி ஒரு கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரே ஒரு வசனம் பிரசங்கி 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமாக ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கிரியும் இவனுக்கு நாம செய்யற காரியங்கள் யாருமே பார்க்கலன்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா? நம்முடைய செயல்கள் அந்தரங்கத்துல செய்யற பாவங்கள் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நினைப்போம். சாது சுந்தர் சிங்குடைய புஸ்தகத்தை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா, சாது சுந்தர் சிங் புஸ்தகம் முன்னால நாங்க வாலிப தமிழரா இருக்கும்போது எங்களுக்கு சில ஆட்கள் அந்த அட்வைஸ் பண்ணி சொல்லுவாங்க, தம்பி இந்த புத்தகத்தை படிங்க உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. மாம்சத்துல தான் இன்னைக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும் தவிர ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய உலகத்துல ஒரு மனுஷன் அந்தரங்கத்துல செய்யற பாவத்தை யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சாது சுந்தர் சிங் சொல்லி இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அந்த கைலாச மகாரிஷிங்கிறவரோடு கூட சேர்ந்து ஜெபித்த போது அந்த கைலாச மகாரிஷிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்ன சொன்னா, அவர் சரீரம் ஒரு பக்கம் இருக்கும், அவருடைய ஆத்மா உலகமும் சுத்து வரும். அநேகருடைய அந்தரங்கங்களை பாருங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். அதுக்காக தான் அவருக்கு அந்த ஒரு காரியம் கொடுக்கப்படும். அது ஒரு நாள் சாது சுந்தர் சிங் சேர்ந்து கொண்டார். இது ஒரு வெளிநாட்டுல ஒரு இடத்துல நடந்த ஒரு காரியத்தை அவர் புஸ்தகத்துல எழுதியிருக்கார். ஒரு வாலிபன் தன்னை யாருமே பார்க்கவில்லை பாவம் செய்து கொண்டிருந்தான். அவருடைய உறவினர்கள், அவருடைய முன்னோர்கள் அவருக்காக துக்கப்பட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு இருந்ததை அவர் எழுதியிருக்கிறார். அதே போல இன்னொரு இடத்துல அந்தரங்க பாவத்துல போராடி கொண்டிருந்த மனுஷனுக்காக அவங்க முன்னோர்கள் உறவினர்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜோம் பண்றான், ஜோம் பண்ணி வெற்றி பெற்று விட்டாங்க. ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு நம்முடைய உலகத்துல காண்கிற மனிதர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த கடைசி பாடல் இதோடு நாம் நிறைவு செய்யலாம். இன்னைக்கு நம்ம உங்கள் மத்தியில் பாடல் கொஞ்சம் தான். இதை விட நூற்றுக்கணக்கான பாடல்களை ஆண்டவர் இப்படி அழகான ராகத்திலே அழகான வார்த்தைகளோடு கூட தந்திருக்கிற அதெல்லாம் டைரி முழுசும் எழுதி வச்சிருக்கிறேன். வாழ்க்கையில் அப்ப ஆண்டு இவ்வளவு தூரம் இடப்பட்டு பாடு பாருங்க. தூங்கி கொண்டிருக்கும் போதெல்லாம் பாட்டு படிச்சிருக்கிறேன். ஒரு கேசட் 1999 வெளியிட்டோம். உங்க ஆலய பிரதேசோட ரொம்ப கிராண்டா போட்டாங்க. சாலமன் ராஜனை ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க. அவங்க தான் வழிகாட்டினாங்க. மண்டனே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பட்ரிக் ஒரு பாட்டுக்கு மியூசிக் போட்டிருந்தாங்க. அப்ப அதுல ஒரு பாட்டு நான் படிச்ச பாட்டு விரும்பி வாங்க இயேசுவண்டிங்கிற பாட்டு தூங்கும் போது கிடைச்ச பாட்டு. தூங்கிட்டு இருக்கும்போது பாட்டு கிடைச்சது. இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. வாய்ப்பு இருந்தா ஏன்னா அடுத்தாக்குள்ள வாய்ப்பு கொடுங்க, வந்து பாடி ஆண்டவருக்குள்ள சந்தோஷத்தை, ஆவிக்குரிய சந்தோஷத்தை நம்ம நினைச்சலாம், ஆண்டவருக்குள்ள அனுபவிக்கலாம். கடைசி பாடல் இதோட நம்ம நிறைவு செய்வோம். காண்போரெல்லாம் கர்த்தரை அறிய வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். மனிதரெல்லாரும் மனம் திரும்பவும் கிறிஸ்துவின் மகிமை அறிந்தோம், மகிமையை தோன்ற வேண்டும். எலியாவை போல கர்த்தரை தெய்வம் என்று நிரூபித்து காட்ட வேண்டும். மகிமை கர்த்தரை அறிய வேண்டும்.
அள்ளினார். கர்த்தர் வந்தார், நெருப்புக்குள் சென்று அற்புதமாய் காத்தார். கர்த்தரை அழுவர், இயேசுவின் ரட்சகர், என்னென்றும் காத்திடுவார். சொன்னால் மாற்ற போகுமா, வந்து காட்டுவோம், தேசத்தை கலக்கிடுவோம். கர்த்தரை அறிய வேண்டும், மனிதரெல்லாம் கிறிஸ்துவின் மகிமை அறிந்தேன், மகிமையை தோன்ற வேண்டும். எலியாவைப் போல கர்த்தரை தெய்வமென்று நிரூபித்து காட்ட வேண்டும். மகிமை, மகிமை, தேவ மகிமை இறங்கிடுதே. மகிமை, மகிமை, தேவ மகிமை இறங்கிடுதே. பொறுமையோடு புதிய பாடல்கள் இதையெல்லாம் நீங்கள் கேட்டு சந்தோஷமாக ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருக்க இந்த நேரத்தை ஆண்டவர் தந்தார். நீங்கள் பொறுமையோடு இருந்தீர்கள். எனக்கு மிகவும் வாய்ப்பு கொடுத்த அன்பு பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். மீண்டும் சந்திக்க வாய்ப்பு இருந்தால் இதை போல இன்னும் அநேக பாடல்களை பாடுவதற்கு ஆண்டு கிருபை செய்வாராக. இசையமைப்பாளர் ராஜா அவர்கள் மூலமாக சவர் மூலமாக இந்த இடத்தை கர்த்தர் விதமாக ஏற்படுத்தி இந்த மாதத்தினுடைய நிறைவு ஓய்வு நாளிலே நாங்கள் விதமாக ஐஎம்எஸ்கா காணிக்கை சேகரிக்கிற வேண்டியர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த அந்த பணமானது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்ற நீதிபதி நாம் வார்த்தையின்படியாக ஆண்டவரை ஒரு சிறிய பகுதியாக என்று அந்த வெள்ளார்வனை சார்ந்த பிஷப்பா பேராயர் அசிரி அவர்கள் சேர்த்தார்கள்.
இந்தியப்படுத்திக் கொண்டு இந்திய மண்ணுக்காக ஊழி செய்ய வேண்டும் என்று அதன் மூலமாக தொடர்படுற அநேக பெரிய பெரிய ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஐயப்ப சென்றால் நிறைய காணிக்கை பொருட்கள் வைத்து அந்த காணிகளை ஏலம் போட்டு குறைந்தது 1000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் ஒரு சிறு பகுதியை படுத்திருக்கிறோம். இந்த காணிக்கையை அந்த விஷயங்கள் சென்றடையவும் ஊழியர்கள் சென்றடையவும் பங்கடையவும் விரம் இல்லாமல் இருக்க அது சுத்தமாக கொடுக்கப்பட்ட இந்த கரங்களுக்கு ஆசீர்வாதம் தரத்தக்கதாக இந்த காணிக்கையை ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். செய்தியாக்க ஜெபிக்கிறோம். நல்ல பாடல் மூலியமாக தாளத்தை கொடுத்து நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து அதுமாக உள்ளத்தில் தரக்கூடிய அளவில் கர்த்தர் பாடல் பாடல்களை செய்து தரக்கிறதை சோதரிக்கிறோம். தொடர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் சிலர் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதியும் இடைவெளி தீமைகளுக்கும் மோசங்களை பாதாத்து திருச்சின் பிள்ளைகளாக எங்களையும் அடர் உலகத்தில் இருக்கும் இயேசு பற்றி அறியாத மக்களையும் கர்த்தர் காத்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் எட்டப்படாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசு அர்ச்சத்தை சொல்லப்படட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வல்லமை இயேசு நாம ஜெபங்கள் பிதாவே ஆமென். தேவ இரக்கத்துக்கு பராமரிப்புக்கு நேசன பாதுகாப்பும் செய்து கொடுத்தவர்களையும் அவரை கேட்டு எங்கள் பிள்ளைகளை படிக்கிறோம். உலகத்திலும் விசுவாசத்தும் குறைந்த பிள்ளைகளுக்கும் நல்ல நிரம்பி ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக அறியப்படாத மக்களுக்கும் தெரிவிக்கப்படாத மக்களுக்கும் தெரிவிக்கத்தக்கதாக சுவிசேஷம் நிறைவாக விளங்கத்தக்கதாக ஒப்படைக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுக்கு பரிசுத்த இருக்கிற மன்னுடைய பதிக்கிறதாக ஆமென்.